ம். ஏன்னா இது சாவு இசை கருவியாவே பார்க்கப்படுது. அப்படியே தட்டிட்டாங்க இந்த கருவி. பறை ஒரு விடுதலை இசைக்கருவின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற எந்த இசைக்கருவிக்கும் ஒடுக்குமுறை கிடையாது. ஆனால் பறைக்கு வந்து அந்த ஒடுக்குமுறை இருக்குது. அதாவது மற்ற எந்த இசைக்கருவியும் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் கேட்டோம் அப்படின்னா, போங்க கிட்டார் கற்றுக்குறீங்களா போங்க, வயலின் கற்றுக்குறீங்களா போங்க, மிருதங்கம் கற்றுக்குறீங்களா போங்கன்னு அனுப்புவாங்க. ஆனால் பறைன்னு சொன்னால் மட்டும் வந்து பறையா ஏன், எதனால் பறை கற்றுக்கணும்னு நினைக்கிற, அப்போ அது ஒரு சாவு மேலமாச்சு, ஏன் கற்றுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அதை பிரேக் பண்ணணும். பறைங்கிறது ரொம்ப முக்கியமான இசைக்கருவி, அதை கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படிங்கிறது தோணுச்சு. பறையை வந்து நார்மலைஸ் பண்ணிடணும். ஏன்னா இந்த இடத்துல வாசிக்கக்கூடாது, இங்கே வாசிக்கக்கூடாது, இதுக்கு மட்டும்தான் வாசிக்கணும் இப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பறை மேலே. பறை வாசிச்சாலே ஒரு பார்வை நம்ம மேலே வந்து பறை வாசிக்கிறாங்க, இவங்க இப்படி இருப்பாங்க, இப்படின்னு ஒரு பார்வை வந்துடுதுல்ல, அதெல்லாம் பிரேக் பண்ணணும். உங்க ஃபேமிலியில அம்மா மாமா தவிர்த்து மற்றவங்க எப்படி இதை எடுத்துக்கிட்டாங்க? ஓகே, சப்போர்ட் பண்ணாங்களா? இல்லை வெளியில் நெய்பர்ஸ் அண்ட் சுற்றி இருக்கவங்க அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து இதை பெருசாக பிடிக்கல அவங்களுக்கு. ஸோ எவ்வளவோ இருக்குது, எதுக்கு இதையே கற்றுக்கணும், எது நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசினாங்க. ஒரு இடத்துல நான் போய் நின்று சும்மா பேசுகிறதுக்கும், ஒரு கலைஞராக நின்று ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நான் பேசுகிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். நிறையா பேர் அட்டென்டிவாக கவனிப்பாங்க. ஏன்னா கலையின் வழி தான் சமூகத்தை பார்க்குறாங்க. ஒரு கலைஞர் எப்படி இருக்காங்க, ஒரு கலைஞர் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இதை வச்சு தானே ஒரு சமூகம் பார்க்கப்படுது. இப்போ இருக்கிற திரைத்துறை வரைக்கும் என்ன நடக்கு, ஒரு படம் எப்படி எடுக்கிறாங்க, எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் என்னென்ன கருத்துக்கள் அதில் சொல்கிறாங்கங்கிறத வச்சு தான் அந்த சமூகத்தை பார்க்குறாங்க. அந்த மாதிரி. வணக்கம், வெல்கம் டு கூல் ஃபயர். இந்த கதைகள் அன்பிளக் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற கெஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டான பர்சனாலிட்டி உடையவங்கன்னு சொல்லலாம். பறைன்னு சொன்னா மக்களோட மனத்துல ஒரு டிஸ்கிரிமினேஷனோ ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ஃபுல்லோ நிறைய இடத்துல இருக்கு. அதை பிரேக் பண்ணி பறைக்கு ஒரு புது முகத்தை இவங்க வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். தான் மட்டும் பறையை கத்துக்காம இன்னும் பல பேருக்கு இது போய் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு சர்வீஸா நிறைய பேருக்கு பறை கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க பறை பத்தின வரலாறு, பறைக்கு மேல உள்ள ரெஸ்பெக்ட், லவ், பேஷன், இந்த மாதிரி பல கோணங்களை நம்ம கூட ஷேர் பண்ண வந்திருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் சந்திரிகா பறை ஃப்ரம் கோயம்புத்தூர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளா உங்ககிட்ட இருந்து உங்க ஸ்டோரி கேட்கணும்னு நாங்க வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, எப்போ நீங்க இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க? கரெக்டா 10 வருஷம் முன்னாடி 2015ல பறை கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பறை கேம்ப் ஒன்று நடந்தது. அப்போ எங்க அம்மாவும் மாமாவும் அதுக்கு போக சொல்லி சொன்னாங்க. போனேன், கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு தொடர்ந்து பண்ணலாம். பறை கேம்ப்னா 1 or 2 days தான் நடக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 2016ல ஒரு வருஷ கோர்ஸாவே ஜாயின் பண்ணி கத்துக்கிறக்க ஆரம்பிச்சேன். எதுக்காக கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் அதிகமாக வந்து வீதி நாடகங்கள் பண்ணுவோம். வீதி நாடகங்கள்ல ஸ்ட்ரீட் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து நான் பிஎஸ்ஜி காலேஜில் படிக்கும்போது, யூஜி படிக்கும்போது ஸ்ட்ரீட் பிளேஸ் வந்து அதிகமாக பண்ணுவோம். நிறைய விழிப்புணர்வு நாடகங்கள், லைக் சென்னையில் ஃப்ளட் வந்துச்சுல்ல, அப்போது அந்த ஃப்ளட்டுக்காக வந்து அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாடகமாக பண்ணி அமௌண்ட் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்புறது, இந்த மாதிரி நிறைய நாடகங்கள் பண்ணியிருக்கோம். ஆர்கானிக் ஃபார்மிங் சார்ந்து, அப்புறம் பெண்களுக்காக, இந்த மாதிரி நிறைய நாடகம் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணும்போது எங்களுக்கு இப்போ ஒரு வீதியில போய் பண்றோம்னா கண்டிப்பா வந்து அங்க மக்கள் கூடி பார்க்கணும் இல்லையா, கூட்டம் வந்து வேணும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றோம் அப்படின்னா. அப்ப அதுக்காக தான் வந்து நான் வந்து பறை கத்துக்கிட்டேன். அது இல்லாமன்னா முன்னாடி வந்து நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வாய்ஸ் எழுப்புவோம், போய் எல்லாரும் ஒன்னா நின்று ஒரு கத்துறது, அந்த மாதிரி பண்ணும்போது மக்கள் அப்படியே கூடுவாங்க, உடனே ஒரு நாடகத்தை ஆரம்பிப்போம். ஸோ அப்படி பண்ணிட்டு இருக்கிறத விட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்ச ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா பறை வாசிச்சா எல்லா மக்களும் அந்த இடத்துல கூடிடுவாங்க. அப்புறம் அந்த நாடகத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பறை கத்துக்கிறதுக்காக போனேன். அப்புறம் பறை கத்துக்கிட்டு பறை சார்ந்த அரசியல், பறை எப்படி இருக்கு, பறை முன்னாடி எப்படி இருந்துச்சு, வரலாற்றில் எப்படி இருந்துச்சு, ஆனா இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி நம்ம இதை பறை எடுத்தும் பயணிக்கணும், பறையும் நாடகத்தையும் ரெண்டையும் 2 கண்களா வச்சு பயணிச்சுட்டு இருக்கோம். ஒரு ரீசன் இருக்கும்ல, அம்மாவும் மாமாவும் சொன்னீங்கல்ல, அவங்க என்ன ரீசன் காமிச்சாங்க? பறை ஒரு விடுதலை இசைக்கருவின்னு சொல்லலாம். ஏன்னா மற்ற எந்த இசைக்கருவிக்கும் ஒடுக்குமுறை கிடையாது. ஆனா பறைக்கு வந்து அந்த ஒடுக்குமுறை இருக்கு. அதாவது மற்ற எந்த இசைக்கருவியும் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் கேட்டோம் அப்படின்னா, போங்க கிட்டார் கத்துக்கிறீங்களா போங்க, வயலின் கத்துக்கிறீங்களா போங்க, மிருதங்கம் கத்துக்கிறீங்களா போங்கன்னு அனுப்புவாங்க. ஆனா பறைன்னு சொன்னா மட்டும் வந்து பறையா ஏன்,
எதனால பறை கத்துக்கணும்னு நினைக்கிற? அப்ப அது ஒரு சாவு மேளமாச்சே. ஏன் கத்துக்கணும்னு நினைக்கிற? அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப அத பிரேக் பண்ணணும். ஸோ இந்த இந்த விஷயத்த பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீட்ல வந்து பறை கத்துக்கிறதுக்கு அனுப்பிச்சாங்களே. ஏன்னா எங்க வீட்ல அந்த மாதிரியான திங்கிங் உடையவங்க. ஸோ ஃபார்வர்டா திங்க் பண்றவங்க. ஸோ அதுக்காக தான் அவங்க பறை கத்துக்கிறதுக்கு அனுப்பிச்சாங்களே. இது வந்து காலேஜ் டேஸ்ல ரைட். ஆமா, ஆமா. அதுக்கு முன்னால உங்களுக்கு பறை மேல இன்ட்ரெஸ்ட்டோ இல்ல ஏதோ ஒரு வகையில மியூசிக் மேலயோ ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கா? மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஆனா நான் பறைய ஆக்சுவலி சொல்லப்போனா நோட்டீஸ் பண்ணதில்ல. நம்ம கடந்து போயிருப்போம். போகும்போது யாராவது வாசிச்சுட்டு இருப்பாங்க. கடந்து போயிருப்போம். ஒரு நோட்டீஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. ஆனா இந்த நாடகம் கத்துக்கிறதுக்கு அப்புறம் அப்ப நான் அரசியல் கத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஓகே பறைங்கிறது ரொம்ப முக்கியமான இசைக்கருவி. அத கண்டிப்பா கத்துக்கணும் அப்படிங்கிறது தோணுச்சு. சோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நீங்க ஆமா. அப்படியே அத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மியூசிக்கோ இல்ல நீங்க பறை அடிக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு? எனக்கு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா ஃபீல் ஆச்சு. அதுதான் ரொம்ப முக்கியம் இல்ல. ஸோ தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம். நான் படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் எப்பவுமே. ஸோ தொடர்ந்து மண்டே டூ ஃப்ரைடே படிக்கிறோம். இப்போ சாட்டர்டே, சண்டே பறை வாசிக்க போறோம். பறை எடுக்க போறோம்னாலே ஒரு ஹாப்பி ஆயிடும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். திரும்ப மண்டே வந்து ரொட்டீன்ல போயிடும். ஸோ பறைனாலே வந்து ஒரு எனர்ஜிங்க, ஒரு வைப், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதுவும் ஒரு ரீசன் நம்ம கத்துக்கிறதுக்கு. அது சொல்லும்போதே உங்க ஃபேஸ்ல தெரியுது. பறை அப்படின்னு சொல்லும்போதே. உங்க ஃபேமிலில அம்மா, மாமா தவிர்த்து மத்தவங்க எப்படி இத எடுத்துக்கிட்டாங்க? ஓகே சப்போர்ட் பண்ணாங்களா? இல்ல கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப அம்மாவும், மாமாவும் என்னன்னா அவங்க கம்யூனிஸ்ட். சோ அது ஒண்ணும் பெருசா பிரச்சனையா தெரியல. ஆனா வெளியில நெய்பர்ஸ் அண்ட் சுத்தி இருக்கவங்க அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வந்து இத பெருசா புடிக்கல அவங்களுக்கு. சோ எவ்வளவோ இருக்கு. எதுக்கு இதையே கத்துக்கணும்? எது நம்மள அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாரி எல்லாம் பேசினாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே அவங்க பாத்துக்கிட்டாங்க. அம்மா பாத்துக்கிட்டாங்க. அவளுக்கு புடிச்சத பண்றா. உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன வலிக்குது அதுல? அப்படின்னு சொல்லி அவங்க பாத்துக்கிட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் பறை கத்துக்க போன இடத்துல தான் வந்து நான் வந்து என்னோட இணையரை சந்திச்சேன். அதாவது இப்ப என்னோட இணையரை நான் பறை கத்துக்க போன இடத்துல தான் சந்திச்சேன். பறை வளர்ந்த இடத்துலயே எங்களோட காதலும் வளர்ந்துச்சு. எனக்கு வந்து இப்போ இருக்கிற முழு சொந்தம் இப்ப அந்த சொந்தக்காரங்க எல்லாம் பெருசா பேசுறது இல்லைனாலுமே எனக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா எனக்கு அதை விட பெருசா ஒண்ணு கிடைச்சிருக்கு. பெரிய ஃபேமிலி ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதனால சந்தோஷமா தான் இருக்கு. கேட்கும்போது நல்லா இருக்கு. ஏன்னா பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருந்தா எவ்வளவு பெரிய விஷயங்கள் சாதிக்க முடியுங்கிறது இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் ஹஸ்பண்ட் சப்போர்ட்டும். இப்போ ஃபேமிலி பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஃபேமிலில யாராவது இந்த மாதிரி பறையெல்லாம் அடிப்பாங்களா? இல்ல அவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் உண்டா? அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஃபார்வர்ட் திங்கிங் இருக்கு. அதனால உங்களை அனுப்புனாங்க. ஆனா அவங்க ஏதாவது இந்த மாதிரி ஒரு நீங்க இப்ப கிளாஸ் நடத்துறீங்க இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்களா? ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கா? இல்ல அப்பா அம்மாக்கு இல்ல யாருக்குமே பெருசா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே அவங்க பெருசா கத்துக்கிட்டது கிடையாது. ஏன்னா எங்க அக்கா பண்ணுவாங்க. என்னோட சிஸ்டர் இன் தி சென்ஸ் அத்தை பொண்ணு தான் ஆக்சுவலி. அவங்க கொஞ்சம் எல்லாமே பண்ணுவாங்க. மத்தபடி வேற யாருமே ஃபேமிலில மியூசிக்லயே பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அந்த ஜர்னரே கிடையாது அவங்க. நான் தான் அப்படியே ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப வறுமையில இருந்தவங்க. காலையில மணி அடிச்சா வேலைக்கு போயிட்டு திரும்ப மணி அடிச்சா திரும்பி வர்றது அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியுமே. முழுசா ரொம்ப வறுமையில இருந்து வந்ததுனால எல்லாருமே படிப்பு தான் பிரதானம் அப்படிதான் இருப்பாங்களே தவிர பெருசா மியூசிக்ல ஆர்வம் இல்லாம தான் இருந்தாங்க. எனக்கு வந்து படிப்பு இயல்புலயே வரும். நல்லா படிச்சதுனால நான் பிஎஸ்ஜில யூஜி பிஜி ரெண்டுலயுமே கோல்டு மெடலிஸ்ட் கெமிஸ்ட்ரியில. இப்போ பிஹெச்டி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பண்ணிட்டு இருக்கேன். அவங்க சொல்லிடுவாங்க நீ படிச்சு நல்ல மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிரு, அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணு, என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறியோ அதுக்கப்புறம் கத்துக்கோ அப்படின்னு தான் வீட்டுல சொல்லுவாங்க. சோ வீட்டுல பெருசா யாருக்கும் எந்த ஆர்வமும் இல்ல. ஆனா அந்த ஆர்வத்தை நமக்குள்ள விதைச்சிட்டாங்க. அதுதான் சொல்லணும். வீட்டுல ஃபேமிலி அம்மாவும் சரி மாமாவும் சரி உங்களை அனுப்பும்போது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அனுப்பிச்சாங்க. நீங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க ஃபர்ஸ்ட்? எனக்கு வந்துங்க ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கணுங்கிறது முதல்ல இருந்தே இருந்துச்சு. எங்க ஆசிரியர் எங்க ஆசானும் நாடக ஆசானும் அதுதான் சொல்லுவாரு. ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கோங்க, ஏதோ ஒரு கலையை கத்துக்கிட்டா உங்களோட லைஃபே வேற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்த சும்மா ஒரு ஒரு இடத்துல நான் போய் நின்னு சும்மா பேசுறதுக்கும் ஒரு கலைஞரா நின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நான் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். நிறைய பேர் அட்டென்டிவா கவனிப்பாங்க. ஏன்னா கலையின் வழிதான் சமூகத்தை பாக்குறாங்க. ஒரு கலைஞர் எப்படி இருக்காங்க, ஒரு கலைஞர் என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்க, இதை வச்சுதானே ஒரு சமூகம் பார்க்கப்படுது. இப்ப இருக்கிற திரைத்துறை வரைக்கும் என்ன நடக்குது, ஒரு படம் எப்படி எடுக்கிறாங்க, எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் என்னென்ன கருத்துக்கள் அதுல சொல்றாங்கிறத வச்சுதான் அந்த சமூகத்தை பாக்குறாங்க. அந்த மாதிரிதான். சோ ஒரு கலையை கத்துக்கிட்டு அந்த கலையை எடுத்து வச்சுட்டு முன் வச்சுட்டு அதுக்கப்புறம் பேசும்போது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை இருக்கும் நம்ம மேல. சும்மா போய் நின்று ஒரு இடத்துல ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் கலைஞரா சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். சோ அப்படி நான் ஏதோ ஒரு கலையை கத்துக்கணும்னு நினைச்சேன்.
அது பறையா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தான். எப்படி இந்த ஸ்ட்ரீட் பிளே அதெல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்களா? அந்த ஸ்ட்ரீட் பிளே வந்து லைக் காலேஜ், ஸ்கூல் அப்போல இருந்தே பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல அது அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்துச்சு? ஸ்கூல்ல ஒரு 2, 3 ப்ளே வந்து பண்ணியிருக்கோம். ஆனா அது ஸ்ட்ரீட் ப்ளே கிடையாது. ஸ்டேஜ் ப்ளே. ஸ்டேஜ்ல பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி. அப்புறம் அ ஸ் இதுக்கு கல்லூரிக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னோட நாடக ஆசிரியர மீட் பண்ணேன். ராமராஜன் சொல்லிட்டு அங்க தமிழ் துறை பேராசிரியரா இருக்காரு. அவரு வந்து இந்த அ இந்த நாடக நிலத்த அறிமுகப்படுத்தினாரு. எப்படி நாடகம் பண்ணணும்? ஒரு தெரு நாடகம்னா என்ன? வீதி நாடகம்னா என்ன? இதே ஸ்டேஜ்ல பண்ற ப்ளே எப்படி இருக்கும்? இது எல்லாத்தையுமே அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. கத்துக் குடுத்தாரு. நெறைய நாடகங்கள் பண்ண வச்சாரு. நெறைய நாடகங்கள் பண்ணியிருக்கோம். நெறைய ஸ்டேஜுக்கு போயிருக்கோம். நெறைய இடங்களுக்கு பயணம் பண்ணி போயிருக்கோம். ஒரு நாடகத்த விட, அந்த நாடகத்துக்கான பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான ஒரு ட்ரெய்னிங் இருக்கும்ல. அந்த டைம் வந்து ரொம்ப நல்லாருக்கும். அந்த நாடகம் உருவாகி வர வரைக்கும், அ அந்த ட்ரெய்னிங் ஸ்டேஜ்ல நெறைய கத்துக்கிட்டோம் அவர்கிட்ட இருந்து. அவரு மட்டும் இல்ல, நெறைய நாடக ஆசான்கள கூப்ட்டு வந்து சொல்லிக் குடுக்க வச்சாரு. நெறைய கத்துக்கிட்டோம். அ ஸோ நாடகம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒண்ணாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அதுல ஆட் ஆயி தான் நான் முன்னாடி சொன்ன மாரி பறையும் சேர்ந்துருச்சு. சொல்லுங்க. நீங்க எந்த ஊர் உங்களுக்கு சொந்த ஊரு? எங்க இருந்து வளர்ந்து வந்து எல்லாம் இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க? கம்ப்ளீட் நான் கோயம்புத்தூர் தாங்க. ஃபுல்லா வீட்ல எல்லாரும் கோயம்புத்தூர் தான். தாத்தா, பாட்டி வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே கோயம்புத்தூர் தான். இங்க தான். ஸ்டடீஸ்லாம் ஸ்டடீஸ் எல்லாமே இங்க தான். கம்ப்ளீட்டா இங்க பிஎஸ்ஜிலயே தான் படிச்சேன். பிஎஸ்ஜிலயே தான் பொறந்தேன். பிஎஸ்ஜிலயே தான் படிச்சேன். இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது வந்து உங்க லவ் ஸ்டோரி சொன்னீங்க. லைக் உங்க இணையர் அங்க சந்திச்சீங்க அப்படின்னு. எப்போ 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா வாசிச்சீங்க? நல்ல கேள்வி. ஆ எப்போ வாசிச்சோம்? எனக்கே ஞாபகம் இல்லங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்போ வாசிச்சோம் ஃபர்ஸ்ட் டைம்? அதான் கத்துக்க போன இடத்துல ஐ திங்க் ஜூலைல மீட் பண்ணோமா? ஜூலைல வந்து மீட் பண்ணோம். அப்புறம் செப்டம்பர்ல தான் பேசிக்கிறக்கு ஆரம்பிச்சோம். ஸோ ஜூலைல வாசிச்சுட்டு இருக்கும்போது, இவர் தான் இணையராக போறாருன்னு தெரியாது. வாசிச்சுக்கிட்டே இருந்தோம். நெறைய நிகழ்ச்சிகள் பண்ணோம். ஜூலை, ஆகஸ்ட். அப்புறம் செப்டம்பர்ல அவரோட பர்த்டேக்கு நான் பேசுறக்கு ஆரம்பிச்சேன். செப்டம்பர் 17 அவரோட பர்த்டே. அவரோட பர்த்டேக்கு நாங்க பேசுறக்கு ஆரம்பிச்சோம். அந்த இதுலயே 13 டேஸ் கழிச்சு செப்டம்பர் 29 என்னோட பர்த்டே. அந்த இடத்துல அவர் ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு. 13 டேஸ் லவ் ஸ்டோரி தான் அது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் லவ்வர் ஆனதுக்கப்புறம் நெறைய இடத்துல வாசிச்சிருக்கோங்க. நெறைய பயணம் பண்ணியிருக்கோம். நெறைய இடங்களுக்கு போயிருக்கோம். அந்த பயணங்கள்ல ஒண்ணா தான் வந்து 2018ல நானு, என்னோட இணையர் ஸ்ரீ, சுரேஷ்ன்னு இன்னொருத்தர் இருக்காரு. நாங்க 3 பேர் சேர்ந்து நிகர் கலைக்கூடம் அப்படின்னு சொல்லி ஒரு கலைக்கூடத்த ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப எப்படி ஒரு ஜர்னில வந்து ஃபேமிலியோட சப்போர்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அது மாரி நம்ம கூட துணையா இருக்கிறவங்களோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க? அவரு வந்துங்க, நான் எதுக்காவது போக மாட்டேன்னு சோம்பேறித்தனப்பட்டு நானே, இல்ல நான் இந்த நாடகம் பண்றதுக்கு நெறைய டைம் எடுக்கும், நெறைய பிராக்டிஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு நான் உட்கார்ந்துருவேன். ஆனா அவரு வந்து என்ன புஷ் பண்ணிட்டே இருப்பாரு. நீ பண்ணியே ஆகணும், இத பண்ணியே ஆகணும், இந்த விஷயத்த இந்த அன்னைக்கு பேசியே ஆகணும், இது பேசக்கூடிய விஷயம். அது மாதிரி நான் நெறைய சோலோ பிளே வந்து அதுக்கப்புறம் இவரை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் பண்ணேன். ஏன்னா அது வரைக்கும் எனக்கு அந்த தைரியம் இல்ல. ஒரு ஒரு டீமா பிளே பண்றதுக்கும் சோலோவா பிளே பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு 2, 3 தடவை பண்ணியிருக்கேன். அப்புறம் இவரு தான் வந்து ஒரு ஊக்கம் கொடுத்தாரு. நீங்க சோலோவா பிளே பண்ணலாம், நல்லா இருக்கும், ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி அவரே வந்து ரைட் பண்ணுவார். நல்லா ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுவாரு. நாடகமே நல்லா அழகா எழுதி கொடுத்துருவாரு. அப்புறம் அதை வந்து பிராக்டிஸ் பண்ணி நடிச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரிதான் பறையும் சரி, எனக்கு ஏதாவது ஒரு பீட் வரல, பண்ண முடியல அப்படின்னாலுமே அவரு தனியா அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கத்துக் கொடுப்பாரு. ஸோ நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் மட்டும் 7 வருஷம் லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் மேரேஜ் பண்ணோம். 7 வருஷம் லவ் பண்ணோம். இந்த லவ் பண்ண காலகட்டத்துல ஃபுல்லா அவரு நினைக்கிறத விட என்னதான் அதிகமா வந்து உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காரு. அது எனக்கு தெளிவாவே தெரியும். நிறைய இடங்கள்ல என்ன புஷ் பண்ணி நிறைய விஷயத்த பண்ண வச்சிருக்காரு. பிஹெச்டி படிக்கும் போதுமே நான் நினைச்சேன் எம்எஸ்சி முடிச்சோன்னே வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அம்மாவும் ஸ்ரீயும் தான் வந்து பிஹெச்டி பண்ணியே ஆகணும், எங்க ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் டாக்டரேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் தான் என்ன புஷ் பண்ணி டாக்டரேட் பண்ண வச்சிருக்காங்க. 6வது வருஷம் ஆச்சு, டாக்டரேட் முடிய போகுது. ஸோ இது எல்லாமே வந்து நான் முழுசா உருவாயிருக்கிறதுக்கு காரணம்னா என்னோட அம்மாவும் ஸ்ரீயும் தான். ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். நாங்களும் நிறைய பார்த்திருக்கோம். எங்க போனாலும் நீங்க பறை எடுத்துட்டு போய் 2 பேரும் வாசிக்கிறது பார்த்திருக்கோம். எப்படி அந்த தாட் உங்களுக்கு வந்துச்சு? எங்க போனாலும் நம்ம அந்த இடத்துல போயிட்டு பறைய வாசிக்கணும், சேர்ந்து வாசிக்கணும் அந்த மாதிரி. பறைய வந்து நார்மலைஸ் பண்ணிடணுங்க. ஏன்னா இந்த இடத்துல வாசிக்க கூடாது, இங்க வாசிக்க கூடாது, இதுக்கு மட்டும் தான் வாசிக்கணும் இப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பறை மேல. பறை
வாசிச்சாலே ஒரு பார்வை நம்ம மேல வந்துரும். ம். இவங்க பறை வாசிக்கிறாங்க, இவங்க இப்படி இருப்பாங்க, இப்படி இப்படின்னு ஒரு பார்வை வந்துருதுல்ல. அந்த இதெல்லாம் பிரேக் பண்ணணும். ஆ. அப்ப நான் நான் ஒரு ஜீன்ஸ் போட்டுட்டு, ஒரு டீ ஷர்ட் போட்டு, ஒரு ஷூ போட்டு, ஒரு இடத்துல நின்னு நான் பறை வாசிக்கும்போது அங்க இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ம். என்ன பண்றாங்க? படிச்ச பொண்ணு மாரி தெரியுது. என்ன பண்ணுது இந்த பொண்ணு? எதுக்கு வாசிக்குது? அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஒரு டிஃபரன்ஸ் ம். வரும். ஸோ எங்கே போனாலும் பறை எடுத்துட்டு போயிறணும். ம். அந்த இடத்துல அங்க இருக்கிறவங்களுக்கு பறை சார்ந்து பறையோட வரலாறு என்ன? ம். பறை ஒரு தமிழர் இசைக்கருவி. வெறும் ஒரு ஒரு சா ஒரு ஒரு சார்ந்த ஒரு சாதிய இசைக்கருவி கிடையாது. இது தமிழர் இசைக்கருவி. எல்லாருக்கும் பொதுவான உலக பொது இசைக்கருவி வந்து பறை அப்படிங்கிறத ம். எல்லா இடத்துலயும் எடுத்து வச்சிரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எங்கே போனாலும் கொண்டு போயிருவோம் நாங்க. ஒரு பக்கம் ஸ்போர்ட்டிவா நீங்க சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா மக்கள் அந்த ம். அவங்க பார்வை எப்படி இருந்துச்சு? நீங்க ஃபர்ஸ்ட் டைமோ இல்லன்னா நீங்க நெறைய டைம் பப்ளிக்ல நின்னு பண்ணும்போது ம். எப்படி பார்க்குறாங்க உங்கள? சில பேர் வெல்கம் பண்ணுவாங்க. ம். சில பேர் இது என்னத்த தட்டிட்டு இருக்காங்க, ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி நெனைப்பாங்க. இது எதுக்கு சும்மா அத இதையும் வாசிச்சுட்டு அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா, அம் புரியறவங்களுக்கு புரிஞ்சா போதும். ம். புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா போதும். மக்கள் ஆக்சுவலி முன்னாடிய விட எங்களுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல இதே பறைய வாசிக்கும்போது இருந்த பார்வைக்கும், ம். இப்பைக்கும் நெறையவே டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஓகே. ஜென்ரலா இப்ப நாங்க Instagramல, YouTubeலலாம் போஸ்ட் பண்றோம்ல. ம். முன்னாடியெல்லாம் வந்து நெறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. இதைய போட்டு ம். தட்டிட்டு இருக்கான். பறச்சி ஏதாவது சம்திங் நெகட்டிவா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. ம். ஸோ இந்த இப்ப நாங்க வாசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், இப்போ நாங்க ஜென்ரலா கடைசியா ஒரு வீடியோ போட்டோம். ம். யார் யார் என்னென்ன படிக்கிறோம், அண்ட் வி லவ் பறை அப்படிங்கிறது. ம். ஸோ யார் யார் என்னென்ன படிக்கிறோம். இப்போ நான் பிஹெச்டி பண்றேன். எங்க ஆமா. டீம்ல குட்டி குழந்தை 10வது 10 வயசு குழந்தைங்க இருக்காங்க. ஏஜ் ஆனவங்க இருக்காங்க. அப்புறம் காமனா பேங்க்ல ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. ஐடில ம். ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. டாக்டர் இருக்காங்க எங்க டீச்சர்ஸ் டீம்ல. இருக்காங்க. டீச்சர்ஸ் ஆமா. இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நாங்க சொல்லும்போது தான் ஓகே தே ஆர் வெல்கமிங் இட். எஸ் கரெக்ட் தான். இப்போ ம். நம்ம ஒரு பார்வை வச்சிருக்கோம். ரொம்ப நாளா இவங்க ஒரு பார்வை வச்சிருப்பாங்கல்ல. பறை வாசிக்கிறவங்கன்னா இப்படிதான் அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு. இப்ப அத பிரேக் பண்ணிட்டோம்ல நம்ம. ஆ ம். ஸோ இப்போ ஆக்சுவலி வந்து நல்லா வெல்கம் பண்றாங்க. இது நாங்க என்னோட முயற்சினால வந்ததுன்னு நான் சொல்லல. எங்களுக்கு முன்னாடி நெறைய கலைக்குழு இருக்காங்க. ம். புத்தர் கலைக்குழு, இன்னும் நெறைய கலைக்குழு இருக்காங்க. இவங்க எல்லாருமே இத கொண்டு வந்தது தான். ம். இந்த மாதிரி ஒரு சில இது வச்சிருப்பாங்க. நாங்களும் வச்சிருக்கோம். சாவுக்கு வாசிக்க மாட்டோம் அப்படி. ம். ஏன்னா இது சாவு இசைக்கருவியாவே பார்க்கப்படுது. அப்படியே தட்டிட்டாங்க இந்த ஆ. கருவி. இப்ப சாவுக்கு நாங்க வாசிக்க மாட்டோம்னு நாங்க ஒரு கொள்கை வச்சிருக்கோம். ம். எங்க கிட்ட கத்துக்க வரவங்க கிட்டயும் அததான் இன்சிஸ்ட் பண்றோம். நீங்க சாவுக்கு வாசிக்க கூடாது. வாசிக்கிற மாரி இருந்தா எங்க கிட்ட கத்துக்காதீங்க. ம். அப்படிங்கிறது தான் நாங்க இன்சிஸ்ட் பண்றோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சில கோட்பாடுகளுக்கு அப்புறம் நெறைய விஷயம் மாறியிருக்கு. இப்ப பார்க்குற பார்வை இப்ப நெறைய வெல்கமிங்கா இருக்கு. ம். இப்ப ரிலேட்டிவ்ஸே யாரெல்லாம் பேசாம இருந்தாங்களோ, அவங்கலாம் வந்து இப்ப வந்து பரவால்ல சூப்பரா பண்றா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இதோட பார்க்குறாங்க. போதும் அது போதும். ம். அவங்கள மாத்திட்டோம். ஏதோ அவங்க நம்ம லைஃப் டைம்ல நம்ம ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ம். இது வருது.